மக்களே, நாம் பாருங்கள் இன்றைக்கி இந்த 500 இவனை கொண்டு போய் சர்வீஸ் கூட போகிறோங்க. வாங்க நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போகலாம். போகிறப்ப அப்படியே பேசலாம் வாங்க. நானும் நம்ம தம்பி கார்த்திக்கும் போகிறோங்க. என்னென்னா இந்த வண்டி வாங்கி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 வருஷத்தில் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா பாருங்கள், 7939 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறோம். ஏன்னா அவ்வளோக்கு எடுக்கிறதில்ல, மேக்ஸிமம் இதையும் எடுக்கிறதில்ல, நம்ம 900 எடுக்கிறதில்ல. என்னென்னா இது எவ்வளோ ஓட்டினாலும் கரெக்டாக அந்த 6 மந்த் ஒன்ஸு நம்ம கம்பல்சரி சர்வீஸ்க்கு விட்டாகணும். ஸோ அதனால் இப்போது இது வந்து தேர்டு சர்வீஸ்க்கு விட்றோம். என்னென்னா இந்த வண்டி ஏன் நிறைய எடுத்து ரெகுலராக ஓட்ட முடியல அப்படின்னா, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கவர்லாம் போட்டால் வண்டியோட லுக்கு போயிருங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த வண்டிக்கெலாம் நம்ம டேங்க் கவர் எதுவும் போட முடியறதில்ல. அப்போ டேங்க் கவர் போடாதனால நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டு வீட்டுக்கு ஏதாவது போகிறப்ப எடுக்கிறப்போ திங்ஸ் எதுவும் வாங்கிட்டு போக முடியாது. அதனால் பொதுவாக ரெகுலராக என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேக்ஸிமம் மீட்டிஆர் பைக்கவே எடுத்துகிட்டு சுற்ற வேண்டியதாக இருக்குது. அப்பா இவ்வளோ நேரம் அந்த கட் ரோட்டுக்குள்ளே புகுந்து வந்தனாலங்க ரொம்ப மாறு இருக்குது. அப்படி மெயின் ரோட்டுக்குள்ளே வந்தால் தான் நம்ம வண்டி பவர் காட்டுவோம். பயப்போல் அதே போவாங்க. எவ்வளோ தைரியமாக வேணாலும் ஓட்டலாம், அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பிடிச்சா நிற்பாங்க நம்ம பையன். அந்த அளவுக்கு இந்த வண்டியில் அந்த பிரேக்கிங் செம ஜம்முன்னு இருக்குது. பாலக்கடியில் வந்தோடனே நல்ல வெயிலுங்க. காலையிலேயே இவ்வளோ வெயில் அடிக்குது. மணி என்னாச்சு 11:15. நல்ல வெயில். நம்ம சர்வீஸ் சென்டர் பக்கம் வந்துட்டோம். கொண்டு போய் விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு என்ன வேலை செஞ்சாங்க, ஏது வேலை செஞ்சாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை விட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 900 எடுத்துகிட்டு போயிடுவேன். 900 டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுவேன். 900 டெலிவரி எடுத்துகிட்டு அது தனியாக ஒரு வீடியோவாக வருங்க. அது அப்புறம் இதை வந்துட்டு டெலிவரி எடுத்துகிட்டு இதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்பேன். வந்துட்டேங்க, சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். கோயம்புத்தூர் கவாசகி சர்வீஸ் சென்டர் ஷோரூம் எல்லாமே இவங்க தான். வண்டி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி இந்த பைக்கை வந்து தேர்ட் சர்வீஸ் முடித்து எடுத்துகிட்டு வரோங்க. எங்கடா சின்னியம்பாளையத்துக்கிட்ட, கோயம்புத்தூரில் சின்னியம்பாளையத்துக்கிட்ட சர்வீஸ் சென்டர் இருக்குது, நீ எங்கடா வேறு எங்கேயும் சம்மந்தம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ இந்த பீலமேடு ஏரியாவில் இருக்கேன். அது என்ன ஆயிடுச்சுனாங்க, வண்டி டெலிவரி எடுத்த உடனே ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கூப்பிட்டாருங்க. அதனால டக்குன்னு அப்படியே சிங்கானூர் போயிட்டேன். அதனால அவரை பார்த்து முடிச்சுட்டு இந்த சைடு வந்துட்டு நான் இப்போ வ்ளாக் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ பண்ணிக்கிறது வந்து தேர்டு சர்வீஸ். இந்த தேர்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். என்னென்னா கரெக்டாக அந்த 12 மந்த்ஸ் முடிகிற டைமில் நம்ம கொண்டு போய் விடணும். ஆனால் நம்மளால் விட முடியல. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் நிறைய வேறு கொஞ்சம் சூழ்நிலைகள்னால நம்மளால் கரெக்ட் டைமுக்கு சர்வீஸ் பண்ண முடியல. கொஞ்சம் லேட்டாக தான் விட்ருக்கோம். ஆனால் பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் கம்ப்ளைண்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அது அந்த டைமுக்கு ஆயிரெலாம் சேஞ்ச் பண்ணணும்ல. இல்லைனா அப்புறம் ஏதாச்சும் வேறு ஏதாவது பெரிய லெவலில் செலவு வச்சு விட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொண்டு போய் விட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த 900 போன வீக்கில் விட்டுருந்தோம். விட்டுட்டு அடுத்தது அப்படியே அதை 900 டெலிவரி எடுக்கிறப்போ இதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஜென்ரல் சர்வீஸ் தான், அது மட்டும் பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே அந்த செராமிக் கோட்டிங் அதை வந்து லைட்டாக டச்சப் பண்ணியிருக்காங்க, ரீஒர்க். ஸோ எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கேயாவது நிறுத்திட்டு. ஸோ வண்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஜம்முன்னு இருக்குங்க. சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா எப்போவுமே அந்த செயின் லூபெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தன்னை போல் அது ஆட்டோமேட்டிக்காக ஜம்முன்னு தான் இருக்கும். என்ன ஒன்றுனா, இந்த வண்டிகள் நிறைய வச்சுக்கிறதுல பெரிய பிரச்சனை இதாங்க. வாங்குறத கூட பாருங்கள், அவர் எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி போனார் பார்த்தீங்களா ஸ்பீடு பிரேக்கரில். செம மாசுங்க. அது என்ன ஸ்ப்ளெண்டர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏதோ 125cc சுசுக்கிங்க. என்ன ஹீட்டா, ஆமாம் அப்படி ஏதோ ஒரு வண்டி.
ஸ்பீடு பிரேக்கர்லாம் பறக்கிறாருங்க மனுஷன். அப்படி எப்படி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? அப்படி போகணும். சைங்கின்னு வளைச்சி ஓட்டுறாங்க. இவங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, அந்த வண்டிகளை வாங்குறத நம்ம ஈஸியாக வாங்கி போடுறோம். ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு மாத தவணை கட்டவோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஈஸியாக வாங்கி போடுறோம். வாங்கி கொண்டு போய் லைனாக நிறுத்தி வச்சிட்றோம். இதுகளுக்கு சர்வீஸ் பண்ணுறது பெரிய செலவுங்க. அதாவது எல்லா வண்டியும் ஒன்று விட்டு லைனாக சர்வீஸ் வரும். ஒவ்வொன்றுக்கும் சர்வீஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கொண்டு போயிட்டு இன்சூரன்ஸு வருஷம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி. வண்டி ஓட்டினாலும் இன்சூரன்ஸ் போடணும். பாபா ரொம்ப சிரமங்க. அது இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு வண்டியை இப்போ தான் இந்த ஸ்விஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி வந்துருச்சுங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு எஃப்சி வந்துருச்சு. அந்த வண்டியை வெயிலே நிறுத்தி வச்சு அது பிளாக் கலர் வேறையா ஃபுல்லாக கலர் ஃபேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, பெயிண்ட் தான் அடிச்சாகணுன்ட்டு பெயிண்ட் அடித்தான். அதுக்கு 35,000 ரூபா. அப்புறம் ஆர்டிஓ கொண்டு போய் கொடுக்குறது அது இதுன்னு மொத்தம் ஒரு 40,000 ரூபா அதில் போயிடுச்சு. இப்படி ஏகப்பட்ட செலவுங்க. அப்புறம் நம்ம காருக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு கரெக்டாக அதுக்கு 35,000 ரூபா பக்கம் வந்துருச்சு. என்ன இப்படி கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. போய் இவங்க இந்த இது காலேஜுக்குள்ளே போகிறவங்களாட்ட இருக்குங்க, லைனாக நிப்பாட்டி வச்சுட்ருக்குறாங்க. வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு கோயம்புத்தூரில். முன்னெல்லாம் இந்த ரோட்லலாம் ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். இப்போல்லாம் முடிய மாட்டேங்குது. எந்த ரோட்லேயுமே முடிய மாட்டேங்குது. இதில் வேறு வாங்கி வச்சுக்கிறது எல்லாமே சிசி ஜாஸ்தி தான். 500னா 450 500 சிசி, அப்புறம் 900 சிசி, அப்புறம் 350 சிசி, இந்த மாதிரி பைக்குகள் தான் வாங்கி வச்சுக்கிறோம். அதுவும் வாங்கிட்டு எங்கேயே வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோன்னா பரவாயில்ல. ஓட்டுறது ஃபுல்லாக இந்த டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு கிடக்குறோம். இதுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு ஆசை எங்கே விட்டுச்சு, கேட்க மாட்டேங்குது, மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஆசை தானே. பைக்னால் யாருக்கு ஆசை இல்லாமல் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லை? இந்த ரோடு அவ்வளோ அளவுக்கு நீட்டாக போட்டாங்கங்க. ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலையாட்டிருக்கு. குத்து மதிப்பாக ஓரளவுக்கு தோராயமாக போட்டு விட்ருக்குறாங்க. ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒயிட் மார்க்கெல்லாம் வச்சுருப்பாங்க. சென்டரில் இந்த சைட்லலாம் ஒயிட் மார்க்கெலாம் வச்சுருப்பாங்க. இந்த சைடில் ஒரு லெவல் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் மறுபடியும் இது மேலே ஏதாவது இன்னொரு லேயர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படின்ட்டு. அந்த சைடு ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம லெஃப்டில் போயிடலாம். மக்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் ஜான், கோயம்புத்தூர். இந்த மாதிரி பைக் சம்மந்தமான வீடியோஸ் ஏதாச்சும் போடுவேங்க, எப்போவாச்சும் போடுவேன். ஆமாம், ஏன்னா ரெகுலராக போட முடியறதில்ல. டைம் கிடைக்கிறப்ப போடுவேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜம்முன்னு இப்போ தான் சர்வீஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஜம்முன்னு இருக்குங்க. இந்த பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்த சர்வீஸ்க்கு பில்லு வந்து அவர் இதுலேயே அனுப்பிச்சி விட்டார், வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டார். இது வந்து லேபர் அமௌண்ட்டுங்க. தேர்ட் சர்வீஸ்க்குன்ட்டு ஆகிற லேபர் பில்லு 3717. அப்புறம் செயினுக்கு க்ளீன் பண்ணதுக்காக 293. அப்புறம் ஏதோ என்னென்னு போட்டு கன்சியூமபிள்ஸ் இது வாட்டர் சர்வீஸ் பண்ணதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக சேர்த்து 4186 ரூபா லேபர் பில்லு. இது வந்து ஸ்பேர்ஸுங்க. ஸ்பேர்ஸு என்னது, ஃபில்டர் அசம்பிள் ஆயிலு, கேஸ்கட்டு, கவசை பைக் க்ளீனரு, அப்புறம் கவசை சூப்பர் செராமிக் செயின் டியூபு, கவசை அல்ட்ரா ப்ரீமியம் என்ஜின் ஆயில். ஸோ என்ஜின் ஆயில் 2500. இது வந்து செயின் டியூபு ஏதோ இது 1620 என்னது ஃபில்டர் அசம்பிளி. ஸோ டோட்டலாக மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து 4347. ஸோ டோட்டலாக 8534 ரூபா ஆகிருக்குதுங்க. ஸோ தேர்டு சர்வீஸ் ஜம்முன்னு முடிச்சாச்சு, நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் இந்த வண்டி கொண்டு போய் நிப்பாட்டி ஜம்முன்னு வச்சிட வேண்டியது தான். இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 7977 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஸோ எப்படியோ வெற்றிகரமாக
இவ்வளோ ஓட்டியாச்சு வேலையா. ஓகே மக்களே, நம்ம மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் சரிங்களா? ஓகே, பை பாய்.